வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக இருக்கணும்னு அப்படின்னு வாழ்த்துறோங்க. நான் இது இந்த இந்த கருப்பு நிறத்தோட நான் அப்புறம் இப்படியே வாழப் போறேன் நான் போது இல்லை. உனக்கு 2 வஸ்திரம் தரேன். ஒரு வஸ்திரத்த நீ தரிச்சுக்கோ. இன்னொரு வஸ்திரத்த போத்திண்டேன்னா உன்னுடைய ஒரிஜினல் உடம்பு. அதாவது நீ எப்படி இருந்தியோ உன்னுடைய உண்மையான சரீரம் வரும். இது சாபம் அல்ல. உனக்கு இது வரம் என்று கொள். அப்படின்னு சொன்னபோது அவன் சரி அப்படின்னு நினைச்சு அதுவும் பத்தியா விதின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆ, கார்க்கோடகன் கொடுத்த அந்த ஆடைய மட்டும் நல்லா மடிச்சு தன் இடுப்புல கட்டிண்டு அவன் போறான் 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 போறான். இது என்ன ஊர்னு கேக்குறான். அயோத்தி மாநகர். ஆ, சரி. அப்படின்னா நான் இங்க போய் மன்னன் கிட்ட கேக்குறேன். ஏதாவது வேலைகளை போட்டு தர சொல்லலாம். எப்படியும் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க போறது இல்ல. அழகா இருந்தா தானே நளனா இருந்திருப்பேன். இப்படி இருக்கேனே, அவனை என்ன பண்றதுன்னு அங்க போய் யாரோ ஒருத்தன் சொன்னான். அயோத்தி மன்னன் கிட்ட போய், அரசே, ஒருவன் கருப்பாக குரூபியாக இருக்கிறான். அவன் வேலை தேடி வந்திருக்கிறான். நன்றாக பேசுகிறான். அதாவது இந்த காவலாளி எல்லாம் போய் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டான். என்ன ஏதுன்னு சொன்னாதான் அரசன் கூப்பிடுவான். நன்றாக பேசுகிறான் அப்படின்ன உடனே சரி அவனை வரச் சொல். அப்படி அங்க போயிட்டு இவன் சொல்றான், அரசே வணக்கம். உன் பேர் என்னன்னு கேக்குறான். என் பேர் பாகுகன் அப்படிங்கிறான். இந்த பாருங்க, பூர்வ ஜென்மத்துல அவன் பேர் ஆகுகன். அந்த நினைவு அங்க இப்ப என்ன சொல்றான், என் பேர் பாகுகன் அப்படிங்கிறான். சரி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு நான் என்ன வேலை தரட்டும் அப்படின்ன பொழுது, அரசே, நான் மிகவும் வேகமாக தேரோட்டுவேன், நான் நன்றாக சமைப்பேன். அப்படியா? எனக்கு அரண்மனையில் நீ எனக்கு மட்டும் சமைக்கிறியான்னு கேட்டபோது, ஆஹா, தாராளமாக அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரிஞ்ச தொழில், தெரியாத தொழில் அல்ல. நலபாகம் பீமபாகம் என்பார்கள். பீமமும் நல்லா சமைப்பான். ஆனா இந்த காலத்து ஆண்களை விட பெண்கள் நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி ஹோட்டலையும் ஷெஃப்ஸ் அப்படிங்கிறோமே, எல்லாரும் ஆண்கள் தான். மொத்தம் அவங்களும் நல்லா சமைக்க கத்துக்கிட்டாங்க. எல்லாருமே நளன் பீமன் அப்படிதான் பேர் வாங்குறாங்க. நளன் சொல்றான், நான் நல்லா சமைப்பேன், உங்களுக்கு நான் ராஜ போஜனம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னுட்டு. சரி, ஒரு நல்ல புது சமையல்காரன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மடைப்பள்ளிக்கு அனுப்புவாங்க. அனுப்பினா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இப்படி தள்ளிக்கங்கன்னு சொல்லிடுவான். நான் இங்க ராஜாவுக்கு சமைக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படியும்பா நெருப்பு வரும், இப்படியும்பா தண்ணி வரும், அப்படியும்பா எல்லா பொருட்களும் இந்த மாயா பஜார் மாதிரி எல்லாம் வரும். அவன் பிரமாதமா சமைப்பான். நிமிஷமா சமைச்சிட்டு அத அரசனுக்கு இவன் கொண்டு வர சொல்லி படைச்சிட்டு அப்படி ராஜா உட்காந்து சாப்பிடும்போது கிட்ட நின்னு பார்த்துட்டே இருக்கான். ராஜா சொல்றான், என்னப்பா இப்படி சமைச்சிருக்க அப்படின்ன பொழுது, எனக்கு பிடித்த கலை, எனக்கு தெரிந்த கலை அப்படிங்கிறான். ஸோ ராஜாக்கு என்னெல்லாம் வேணுமோ வேளைக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் பலகாரம் எல்லாம் பண்ணி தரான். ஒரு நாளைக்கு அவனே ஒரு சின்ன ஒரு பலகாரம் ஒண்ணு பண்ணி ஒரு தட்டுல எடுத்துட்டு நீ மத்த நேரத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்டானா. நான் தேர் நல்லா ஓட்டுவேனா, இந்த குதிரையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுகளை போய் குளிப்பாட்டுவேன், தேரை சுத்தம் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் ஆள் இருக்கேன்னு போது, இல்லை எனக்கு பிடித்த வேலை. இங்கேதான் நம்ம இந்த மகாபாரதத்துல இருந்து என்னெல்லாம் கத்துக்கணும் தெரியுமா, நமக்கு பிடித்த வேலையை செய்யும் பொழுது சலிப்பு தட்டாது. பிடிக்காத ஒரு வேலையை சொல்ற போது இவ்வளோண்டு பண்றதுக்குள்ளேயே அப்படிம்போம் இல்லையா. எனக்கு பிடித்தது இந்த குதிரைகள், தேர், சமையல் அப்படின்ன பொழுது, அரசே உங்களுக்காக நான் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கன்ன பொழுது, அப்ப இவன் பார்ப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா அந்த ராஜா அயோத்தி மன்னன், அழகா சதுரங்கத்தை வச்சு தானே ஆடிட்டு இருப்பான். எதிராளியோட மூவு தன்னோட மூவு ரெண்டையும் இவனே ஆடிட்டு இருக்கும்போது, இவனால சும்மா இருக்க முடியாதே, நளனுக்கு உள்ளங்கை அரிச்சது. அவன் சொன்ன, அரசே, அதில் அந்த குதிரை இங்கு வர வேண்டும். இப்ப நம்ம சொல்றோம் செக் மேட்ங்கிற மாதிரி, அந்த குதிரை இங்கு வந்து விட வேண்டும், அப்பொழுதுதான் ஆட்ட முடியும். உனக்கு இந்த ஆட்டம் தெரியுமா, உட்கார் அப்படிங்கிறான். அவன் பலகாரத்தெல்லாம் மறந்துட்டான் ராஜா. என்னோட உட்காந்து இதை ஆடுன்னு சொன்னான். எங்க வேலை கேட்டு வந்தவனுக்கு ராஜாவுக்கு சமைக்கிற பாக்கியம் கிடைச்சது, அதுக்கும் மேல அவனுக்கு தேர் வேற, எல்லாம் குதிரையெல்லாம் கூட நல்லா பழக்கி வச்சுட்டு இருக்கான்.
அப்புறமா சூதாடுறதுக்கும் என் கூட உட்காருன்ட்டான். அப்போ அரசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட சமையல்காரன்கிற லெவல் போய் தேரை பத்தி பேசி, அப்புறம் வந்து கிட்ட வந்து நண்பன் போல எதுத்தாப்புல எதுத்தாப்புல உட்காந்து அழகா ஆடிட்டு இருக்கிறாங்க. இது இப்ப அவன் சந்தோஷமா இருக்கான். ராஜாக்கு நீ உன் சமையலும் பிடிச்சிருக்கு, உன்னையும் பிடிச்சிருக்கு, உன்னுடைய இந்த விளையாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு இது சொல்லிக் கொடு. நீ எப்படி இவ்வளவு ஜோரா இது பண்ற? அப்படின்ன போது, அரசே இது ஒண்ணும் இது இல்ல. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித் தரேன்னு அவன் சூதாட்டக் கலையை சொல்லித் தருகிறான். அங்க என்னாச்சு? தமயந்தி பார்த்தா. அவ அப்பாட்ட சொல்றா, "அப்பா அது எத்தன நாளைக்குப்பா இப்படியே நான் உங்க வீட்லயே இருக்கிறது? அவர தேட வேண்டாமா? சரிம்மா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்ன பொழுது, அவ அமைச்சர கூப்பிட்டா. இங்க நம்மளுடைய அரச சபையில் ஒரு வயதான ஒரு ஒரு அந்தணர் வேதம் படித்தவர் இருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிறா. மந்திரி சொல்றாரு, "அவர அனுப்புறேன்மான்னு." அவர் வந்த உடனே இவ நமஸ்காரம் பண்ணிட்டு, "நான் ஒண்ணு சொல்றேன். அது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க." "என்னம்மா?" அப்படின்னு கேட்கிறார். "நானும் இந்த 2 குழந்தைகளையும் வச்சுண்டு இருக்கேன். இது என்ன எதுனால இப்படி எந்த தெய்வ குத்தம்னு தெரியல. நட்ட நடு ராத்திரியில என் புடவையை அரிந்து அப்படியே போட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டாருன்னா இது நியாயமா? கட்டின மனைவிக்கு இது இது சரியா? ஒரு அரசன் பண்றதா இது? எனக்கு இது மனச உறுத்துறது. அதனால நீங்க வந்து எல்லா ஊருக்கும் ஒரு தண்டோரா போடுறவனையும் அழைச்சிட்டு போய் எல்லா நாட்டுக்கும் இந்த அக்கம் பக்கத்துல எப்படி இதை தாண்டி அவர் போயிருக்க முடியாது. இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போய் நீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதாவது 4 சந்தியில எல்லாரும் கூடுவாங்க தெரியுமா? மக்கள் கூடுற இடத்துல, அங்க போய் நின்னுகிட்டு, "கானகத்தில் காரிருளில் காரிகையை கைவிட்டு சென்ற மன்னன் செய்தது முறையோ?" "கானகத்தில் காரிருளில் காரிகையை கைவிட்டு சென்ற மன்னன் செய்தது முறையோ?" அப்படின்னு நீங்க ஒரு ஊர்லயும் போயி, நீங்க இத சொல்லுங்க. இந்த கூட்டத்துல எவனாவது பதில் சொல்றானான்னு இருந்தாக்க, உடனே என்கிட்ட வந்து தெரிவிங்க. யாரு எந்த ஊர்ல இருக்கான்னுட்டு. அவனோட நீங்க பேச வேண்டாம். புரியுதா? அவனோட நீங்க போய் பேசுனீங்கன்னாக்கா, அவன் அந்த ஊர விட்டு போயிட்டான்னா. ஒருவேளை அந்த ராஜாவா இருந்தான்னாக்க. சரி, சரிம்மா இதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அண்டை நாடுகள் எல்லாம் போய் இந்த தண்டோரா அப்படிங்கிறது தான் தெரியுமே நமக்கு. இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் முக்கியமான செய்தி ஒன்று அப்படின்ன உடனே அந்த அந்தணர் என்ன சொல்வார்? "கானகத்தில் காரிருளில் காரிகையை கைவிட்டு சென்ற மன்னன் செய்தது முறையோ?" அப்படின்னு ஒரு ஊரா கேட்டு ஒரு ஊர்லயும் ஒன்றும் சரியான பதிலே வரல. ஆனா தமயந்தி நம்பிக்கையை இழக்கவில்லை. அதுதான் அந்த பெண்ணுடைய ஸ்ட்ரென்த். தமயந்தியோட கேரக்டர் எப்படின்னு கேட்டா, அவ எப்படி கால் கீழே பாவல அத பார்த்தா. கண்ணு இமைக்கல இவங்கெல்லாம் தேவர்கள்னு டக்குன்னு அவளுக்கு தோணித்து இல்ல. அந்த மாலை வாடுறத பார்த்து இவன் தான் மனுஷன்னு தெரிஞ்சுக்கிட்டாள்ல. அந்த மாதிரி அவளுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு சாமர்த்தியம். அந்த அந்தணர் அயோத்திக்கு போன பொழுது அவன் அப்பதான் அந்த குதிரைகளை நடத்தி கொண்டு வருகிறான். அதாவது குதிரைகளுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் இல்லையா? அவன் அப்படியே நடத்திட்டு வரான். யாரு? நம்ம பாகுகன் ஆகிய நளன். அப்ப இவர் கானகத்தில் காரிருளில் காரிகையை கைவிட்டு சென்ற மன்னன் செய்தது முறையோ அப்படின்னு 3 தரம் கேட்ட பொழுது இவன் முன்னால வந்து என்ன சொல்றான்? அது முறையென்று நான் சொல்ல மாட்டேன், விதிவசம் என்று சொல்லுவேன். அது அவனுடைய கையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவனை மீறிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவன் குதிரையை நடத்திட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான்? அவனை பார்ப்பான். சீச்சி, இது நம்ம நளமகாராஜாவே இல்ல. இது என்ன இப்படி முண்டாசு கட்டிட்டு கன்னங்க இருக்க ஒரு மாதிரி அவன் அழகே இல்லையே, குரூபியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றார். அம்மா, இத்தனை ஊருக்கு போனேன், இத்தனை நாடுகளுக்கு போனேன், ஒரு இடத்துலயும் பதிலே கிடைக்கல. ஆனால் ஒருவன் மட்டும் வந்து சொன்னான், அது அவன் மீது தவறல்ல. அம்மா இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. அதனால் அவனுக்கு மனைவி மீது இருந்த அன்பில் எள்ளளவும் குறைவில்லை என்பதுதான் உண்மை அப்படின்னு அப்படியே பொங்கி பொங்கி சொன்னானோடனே இவ அழ ஆரம்பிச்சுட்டா. அது அவராதான் இருக்கணும். ஏன்னா என் மீது உள்ள அன்பில் எந்த எள்ளளவும் குறைவில்லை. இது விதிவசத்தினால் நடந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா. அவ சொல்றா, இது எந்த நாட்டுல?
எந்த நாட்டுல அப்படின்னு கேட்டபோது அயோத்தியில. சரி, அப்ப அவர் அங்கதான் இருக்கார். அம்மா இல்லை, அது அவர் நளமகாராஜா இல்லை, இவன் வேறு யாரோ. அதாவது கருப்பா இருக்கான், ரொம்ப கருப்பா இருக்கான், இந்த பாம்பு தோல் மாதிரி இருக்காமா, குரூபியா இருக்கான். நம்ம ராஜாவுடைய அழகெங்க, இவன் ஏதோ குருட்டாம்போக்குல சொல்லியிருப்பானோ. இல்லை, எப்ப மனைவி மீதுள்ள அன்பு எள்ளளவும் குறைவில்லைன்னு அந்த அவன் சொன்னானோ, இதுல ஏதோ சூது இருக்கு, அவரை பத்தி இவனுக்கு தெரியும், நான் எப்படியான்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அப்பா கிட்ட வந்து அவ அப்பாவுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்குறான். என்ன சொல்றா தெரியுமா? அப்பா, ஒரு மறு சுயம்பரம் வைக்கிறீங்களா? அந்த ராஜாக்கு தூக்கி வாரி போடுறது. கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு, கணவன் புடவைய கத்திரிச்சுண்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான்னா மறு சுயம்பரமா? தமயந்தி, என்ன சொல்றம்மா அப்படின்னு அவர் ஆடி போனார். அப்பா, உங்கள் மகள் பைத்தியம் அல்ல, அவள் நீதி நெறி வழுவி நடப்பவள் அல்ல, அறிவாளி. என்ன சொல்லுகிறேன் என்பதை கேளுங்கள், உட்காருங்கள் சொல்ற. ராஜாக்கு ஆடி போச்சு. என்னப்பா அது, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு பொண்ணு சொல்வாளா? அப்படி உட்கார. நீங்கள் எந்த ஊருக்கும் ஓலை அனுப்ப வேண்டாம், அயோத்திக்கு மட்டும் அனுப்புங்கள் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி மன்னனுக்கு இந்த மாதிரி தமயந்தி மறு விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறாள், மறுபடி ஒரு சுயம்பரம் நடத்த விரும்புகிறேன், அதற்கு தங்களை அழைக்கிறேன். உடனே இந்த ராஜா அவன் அந்த பலகாரம் பரமாறிட்டு இருக்கும் பொழுது மந்திரி இதை படிச்ச உடனேவே இவனுக்கு தூக்கி வாரி போடுறது. தமயந்தி மறுமணமா? இல்லை, இது நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்னும் சலனப்படலை. ஏன்னு கேட்டா, எந்த விதியானது இவ்வளவு தூரம் தர 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 தரன்னு இழுத்துன்னு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோ, அந்த விதிப்படி, விதிங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம், நீங்க எதிர்த்து நீஞ்சவே முடியாது. அதோட போக்கில போய் அடிபட்டு மிதிபட்டு துக்கப்பட்டு என்னைக்கு கரை சேர்றோமோ இறைவன் அருளால் அன்னைக்குதான் கரை சேர முடியும். யாராலும் அதை மாற்ற முடியாது. ஆனா அவனுக்கு விஷயம் மட்டும் தெரியறது. ஆக மொத்தம் தமயந்தி நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இது ஏதோ பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். பேசாம இருக்கான், அவன் ஒண்ணுமே பண்ணல. உடனே அரசே நானும் கூட வருவான்லாம் கேட்கல, பேசாம இருக்கான். இந்த மந்திரிகிட்ட சொல்றான், இது முறைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது ராஜா சொல்றான், நான் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, ஆனா தமயந்தியுடைய அழகும் அவளுடைய அறிவும் அந்த ராஜ்யமும் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால மந்திரி சொல்றான், தப்பே இல்லை, ராஜாக்கள் ஓரிரு திருமணங்கள் செய்து கொள்வது தப்பில்லையே, அதுவும் உங்களுக்கு ஓலை வந்ததுனால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அங்கே போய் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களோ இல்லையோ அது உங்கள் இஷ்டம், ஆனா ஓலை வந்தாக்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, நீங்க போய்தான் ஆகணுங்கிறான். சரி அப்படின்னுட்டு அவன் மனைவிக்கும் தெரியும், ராணிக்கிட்டையும் சொல்றான், தமயந்தி மறு சுயம்பரம் வச்சிருக்கா, நான் எனக்கு அழைப்பு வந்திருக்குன்னு. உடனே அந்த ராணிக்கு எப்படி இருந்திருக்கும், ஆமாயா போ இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டு வா சொல்வாளா? அவ ஒன்னும் சொல்லல, பேசாம இருந்தா. இவன் என்ன பண்ணா, பாகுகா, விதர்ப்ப தேசத்து தமயந்தி இருக்கிறாள் தெரியுமான்னு. ஒண்ணு தெரியாது அப்படிங்கிறான். அவ தலையாடுறான். அப்ப சொல்றான், இல்ல, அவளுடைய கணவன் விட்டு சென்று விட்டான், 2 குழந்தைகள், ஆனால் மிகவும் நல்லவள், மறுமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள், இன்னொரு சுயம்பரத்துக்கு கூப்பிட்டுருக்கா. பாகுகா, நீ என்ன பண்ற, எனக்கு தேர் ஓட்டுறியா, நீ வேகமா ஓட்டுவியே, நாளைக்கு காலையில சுயம்பரம், நம்ம சீக்கிரமா போய் சேரணும் அப்படின்ன பொழுது, ஆஹா, அரசனுடைய ஆணை மீற முடியாது, வருகிறேன் அப்படின்னுட்டு போகும்போது என்ன பண்றான், அந்த இவன் தேர் ஓட்டின்னு இருக்கான் பாகுகன், ராஜா இங்க உட்காந்துட்டே இருக்கான். திடீர்னுட்டு ரொம்ப வேகமா போறான் இவன். ஆரம்பத்துல ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேனே, ரொம்ப வேகமா தேரை ஓட்டின்னு நிறுத்தினதை பார்த்துட்டு தான் யார் இவன் அப்படின்னு தேவேந்திரன் கேட்டான். ரொம்ப வேகமா ஓட்டின்னு இருக்கும்போது திடீர்னுட்டு அரசன், மவுகா, கொஞ்சம் 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 தேரை நிறுத்து 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 அப்படிமா. என்னன்னு கேட்டா, என்னுடைய உத்தரியம் பறந்து விட்டதுன்னு. அதற்குள் நாம் 40 கல் தாண்டி வந்து விட்டோம்ங்கிறான். எப்படி, அவனோட அங்கவஸ்திரம் பறந்து இவன் அதை சொல்றதுக்குள்ள 40 கல்லுக்கு பின்னால விடுங்கள் அப்படின்னுடுறான். திருப்பி போக முடியாதுன்ட்டான், அவ்வளவு வேகமா ஓட்டுறான். அப்போ
இந்த அரசன் பார்க்குறான், "இவ்வளவு வேகமா எப்படி நீ ஓட்ட கத்துண்ட? நீ எனக்கு உன்னுடைய தேர்க்கலைய சொல்லிக் கொடு." அவன் சொல்வான், "எல்லாம் இறைவன் குடுத்த வரம். ஒரு சூதாடுவதிலிருந்து, தேர் ஓட்டுவதிலிருந்து எல்லாவற்றிலும் ஆனால் சமையல் எல்லாமே. ஆனாலும் எனக்கு விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறது. அதனால நான் இதெல்லாம் ஏத்துக்கிறேன்." அப்படிம்பான். அங்க விதர்ப்ப தேசத்துக்கு போனால், என்ன மாவல தோரணத்த காணோம், எங்க பார்த்தாலும் மாலை கீழ ஒண்ணுமே காணோம். ஊரே வெறிச்சோடி கிடக்கு. என்னப்பா சுயம்பரம்னு சொன்னாங்களே, இன்னும் ஒண்ணுமே அதுக்கு உண்டான அறிகுறியே காணுமே அப்படின்ன பொழுது, பாகுகா, நாம் இங்கு ஓலை வந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் அரசன பார்க்க வந்ததா இருக்கட்டும். ஏன்னு கேட்டா, இதுல என்னன்னு எனக்கு புரியல. நான் அரசன போய் பார்க்கிறேன். சுயம்பரத்துக்கு வந்ததா காட்டிட்டா அசிங்கம். ஏன்னா, இங்க அதுக்கு உண்டான அறிகுறி ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு உடனே, "நீ போய் இந்த குதிரைகளை ஆசுவாசப்படுத்தி விட்டு மடப்பள்ளிக்கு போயிடு. அங்க போய் நீ சமையல் எனக்கு தேவையான சமையல அவங்க வீட்ல பண்ண வேண்டாம். நீ பண்ணு" அப்படிங்கிறான். "நீ என்னோட பர்சனல் குக் இல்லையா? போ" அப்படின்னு சொல்றான். அவன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். இதே விதர்ப்ப தேசத்தில், இதே அரண்மனையில் எனக்கு திருமணம் நடந்தது. இன்று இன்னொரு திருமணத்திற்கு இந்த அரசன் வந்தால் இங்கு ஒண்ணுத்தையும் காணோம். இது தமயந்தி தான் ஏதோ பண்றா. ஏதோ இந்த இந்த போக்கு நல்லா இருக்கு. நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருண்டு பெரண்டு கடைசியில எங்க மாமனார் ஊருக்கே வரும்படி அந்த விதி வைத்திருக்கிறது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. ஈசன் அருளால் அதுவும் நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை. நான் ஏன் இந்த கதையை அவர்கிட்ட சொன்னேனே, ஏழரை சனி கதை, அது ஏழரை சனிக்காக இல்ல. புத்தி சாதுரியமாக ஆக்ட் பண்ணணும். ஏதான ஒரு ஒரு காலகட்டத்துல நமக்கு கை கால் ஓடலைன்னா கூட தமயந்திய போல நல்ல ஷார்ப்பா யோசனை பண்ணணும். என்ன பண்ணணும்னுட்டு. அதே போல இவனை போல துன்பம் வரும்பொழுது துன்பத்துக்கு அகெயின்ஸ்டா நம்மளால நீஞ்ச முடியாது. அதோட போக்குல போய் அந்த துன்பத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு, ஆனா ஒரு நாள் விடியும். அந்த ஒரு நாள் நல்ல விடிவு ஏற்படும் வாழ்க்கையிலங்கிறத நம்பணும். இந்த நம்பிக்கையோட அவன் என்ன பண்றான், சமையலறைக்கு போறான். மடப்பள்ளி எங்க இருக்குன்னு கேட்கிறான். குதிரைகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு மடப்பள்ளிக்கு போறான். போனா அந்த அந்தணர் இவரை பார்த்துட்டு நேர தமயந்தி கிட்ட போட்டு, "அம்மா, நான் சொன்னேனே, கானகத்தில் காரிருளில் காரிகையை கைவிட்டு சென்ற மன்னன் செய்தது முறையோன்னு கேட்டதுக்கு ஒருத்தன் பதில் சொன்னான்னு சொன்னேனே, அவன் வந்திருக்கான். எங்க அப்படின்னு கேக்குறான். மடப்பள்ளிக்குள்ள போயிருக்கான். அவன்தான் அரசனுடைய தேர் ஓட்டிட்டு வந்தானோடனே அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அவனை விட வேகமாவோ திறமையாகவோ தேர் ஓட்ட யாராலும் முடியாது. இது நிச்சயமாக நலன்தான். ஏன் இந்த உருவத்துல இருக்கிறாருன்னு தான் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவ சேடிகளை விட்டு சமையலறையில என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி, அங்கேயும் அவளுடைய கெட்டிக்காரத்தனம் தான். தானே நின்னுடல நேர. சேடிகள்னாக்க தோழிகள் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க அவன் எப்படி சமைக்கிறான்னா. இப்படிங்கிறான் நெருப்பு வருது, இப்படிங்கிறான் தண்ணி வருது, இப்படிங்கிறான் பாத்திரம் வருது. அவன் பாட்டு அடுப்புல இருந்தே அப்படி பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுக்கிறான். ஏன்னா நெருப்பு அவனை சுடாது. வேணுங்கிற போது நெருப்பு, வேணுங்கிற போது தண்ணி, எத்தனை வேணுமோ தண்ணி. அப்புறம் ஒரு துணி வேணும்னு நினைக்கிறான், துணி வருது. அவனுக்கு ஆடை இந்த ரொம்ப நனைஞ்சு போச்சு, வேற வேணும்னு நினைக்கிறான், எல்லாம். இவன் எல்லாத்தையும் பார்த்து என்னப்பா மேஜிக் மாதிரி நடக்கிறதுன்ட்டு, அம்மா, அவன் மிகவும் நன்றாக சமைக்கிறான். தொடாமலேயே நெருப்பு, தொடாமலேயே தண்ணீர்னு உடனே அவளுக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. இந்த வரம்லாம் யார் கொடுத்தது? அக்னி, வருணன், இந்திரன், யமன் கொடுத்தா இல்லையா? அதனால இது இது அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, இருந்தாலும் அந்த உருவத்தை பார்த்து என்னால ஏத்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் இந்த மடப்பள்ளியில ஒரு ஆள் சமைச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் பேச்சு கொடுப்போ அப்படின்னு 2 குழந்தைகளையும் அனுப்புறா. அவன் அங்கேருந்து பார்த்த உடனே இந்த 2 குழந்தைகளையும் பார்த்து அழறான், கத்திக்கிறான். அப்ப இந்த குழந்தை எல்லாம் நீ நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நான் பாகுகன். இப்ப வந்திருக்காரு அந்த ராஜாவுடைய தேரோட்டி, சமையல்காரன். ஆமா, ஏன் அழற அப்படின்னு இந்த பையன் கேட்டதுக்கு அவன் சொன்னானா, இல்ல உங்களை 2 பேரையும் போல எனக்கும் 2 குழந்தைகள். ஆனா அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ அப்படின்னு அதான் நினைச்சேன், அழுக வந்தது அப்படின்ட்டு இந்த குழந்தைகளை அணைச்சுக்கிட்டானா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வேடிக்கையா இருந்தது. அவன் என்னமோ இப்படின்னாக்கா சமைக்கிறான், இப்படின்னா தண்ணி வருதுன்னு எல்லாத்தையும் வேடிக்கையா பார்த்துட்டு